வார்ம் கிரீட்டிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரேணுகா திருவேங்கடம். என்னுடைய எல்லா வீடியோக்களும் ஃபேமிலி லாவை மையப்படுத்தி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற விதத்துல ஃபேமிலி லாஸ்ல இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லுது, அது ரிலேட்டடான லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் என்ன சொல்லுதுங்கிறத பத்தி தான் வெளியிட்டிருக்கேன். இந்த வீடியோஸை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 2 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிறைய நேயர்கள் என்கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மேரேஜ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல, ஆனா எங்களுக்குள்ள டிவோர்ஸ் ஆயிடுச்சு, நாங்க வந்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் அதை கேன்சல் பண்ணணுமா அப்படிங்கறத பத்தி நீங்க நிறைய பேர் கேக்குறீங்க, லைவ்லயும் கேக்குறீங்க. அதுக்காக தான் இந்த டீடைல்டு வீடியோ இது. இப்போ நம்ம வந்து ஒரு திருமணத்தை நடத்துறோம், அந்த திருமணத்தை வந்து ஒரு பத்திரிக்கை அடிக்கிறோம். அந்த பத்திரிக்கை அடிச்சு நம்ம திருமண மண்டபத்துல நம்ம அந்த கல்யாணத்தை நடத்துறோம். அந்த திருமண மண்டபத்துல பாத்தீங்கன்னா ஒரு ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுல வந்து இன்னாருக்கு இந்த தேதியில இந்த இடத்துல கல்யாணம் ஆயிருக்குன்னு அவங்களும் ஒரு ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம வந்து திருமண மண்டபத்துல திருமணத்தை நடத்தி முடிஞ்சோடனே நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல போய் நம்ம வந்து அந்த திருமணத்தை பதிவு பண்ணுவோம். அந்த மாதிரி பதிவு பண்ணாதவங்களும் இருக்கிறாங்க. ஆனா இப்ப வந்து முக்கால்வாசி எல்லாருமே உடனே திருமணத்தை பதிவு பண்ணிடுறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அதே மாதிரி கோவில்ல நம்ம வந்து திருமணம் பண்றோம். கோவில்ல திருமணம் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு ரெஜிஸ்டர், ஒரு புக் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னாருக்கு இந்த தேதியில இந்த கோவில்ல திருமணம் நடந்தது, பேரண்ட்ஸ் எல்லாம் பேரு எல்லா டீடைல்ஸும் அதுல எழுதியிருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ரசீது கொடுப்பாங்க. அந்த கோவில அந்த திருமணம் நடந்ததுங்கிறதுக்கு அது வந்து உறுதி செய்து ஒரு ரசீது கொடுப்பாங்க. நம்ம வந்து அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் நம்ம அந்த திருமணத்தையும் நம்ம தாராளமா ரிஜிஸ்டர் பண்ணலாம். அப்படி இல்லாம சுயமரியாதை கல்யாணம்னு இருக்கு, அதை நம்ம சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்றோம். இது எதுவுமே இல்ல, கோவில்ல நம்ம பண்ணிக்கல, எங்கேயுமே பண்ணிக்கல, நம்ம டைரக்டாவே ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதையும் அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. இந்த இப்ப பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கு நமக்கு ப்ரூஃப் எல்லாம் இருக்கு. மேரேஜ் இன்விடேஷன் ஒரு ப்ரூஃப், அடுத்தது ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நம்ம ரிஜிஸ்டர் பண்றது ஒரு ப்ரூஃப். இப்ப சர்ச்ல கல்யாணம் பண்ணிருந்தீங்கன்னா அவங்க ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க, அது ஒரு ப்ரூஃப். அந்த மாதிரி அவங்கவுங்க மதத்தின் அடிப்படையில அங்கங்க ஒரு ப்ரூஃப் நமக்கு கிடைக்கும். இப்போ இத மேரேஜுக்கு வந்து இப்ப இத்தனை ப்ரூஃப் நம்ம கிட்ட இருக்கு. கல்யாண பத்திரிக்கை அடிச்சு உற்றார் உறவினர்கள் எல்லாரும் வந்து நமக்கு வந்து நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க, இவங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல தம்பதிகளுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருது, சேர்ந்து வாழவே முடியாது அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வருது. அந்த மாதிரி இருக்கும்போது தம்பதிகள் 2 பேரும் கோர்ட்ல வந்து மனு தாக்கல் செஞ்சு ஒண்ணு மியூச்சுவலா டிவோர்ஸ் வாங்கிக்கிறாங்க, இல்ல கண்டெஸ்ட் பண்ணி யாராவது ஒருத்தர் டிவோர்ஸ் கேட்கறாங்க, கண்டெஸ்ட் பண்ணி ஆன் மெரிட்ல கேஸ் வந்து டிசைட் பண்ணி அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் கிடைச்சிருது. அப்படி இருக்கும் பொழுது இப்ப அந்த கோர்ட்ல வந்து அந்த மேரேஜ் வந்து டிசால்வ் பண்ணிடுறாங்க. இப்படி இருக்கிறப்ப பத்திரிக்கை அடிச்சு செஞ்ச கல்யாணம் வந்து டிசால்வ் ஆகுமா, இல்ல ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணமே அந்த மேரேஜ் டிசால்வ் ஆகுமா அப்படிங்கறது நமக்கு வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாவே தான் இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணம் வந்து நமக்கு கோர்ட் டிசால்வ் பண்ணிடுது, ஆனா நம்ம ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம அதை போய் கேன்சல் பண்ணணுமா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. ஆக்சுவலா கோர்ட் வந்து ஒரு மேரேஜ் டிசால்வ் பண்ணுச்சுன்னா அந்த மேரேஜ் எந்தெந்த இடத்துல நடந்திருந்தாலும் சரி, எந்த ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நடந்திருந்தாலும் சரி, சுயமரியாதை கல்யாணமா இருந்தாலும் சரி, எந்தெந்த மத சடங்குகளின் அடிப்படையில் நடந்திருந்தாலும் சரி, எந்தெந்த சட்டத்தின் கீழே நடந்திருந்தாலும் சரி, ஒரு புரோகிதர் வச்சு செஞ்சிருந்தாலும் சரி, இல்ல வேற ஒரு கோவில்ல 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி திருமணம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னாலும் சரி, அந்த எல்லா இடத்துலயும் நடந்த திருமணம் வந்து அதுவாவே பை டிஃபால்ட் கேன்சல் ஆயிடும், டிசால்வ் ஆயிடும். நம்ம வந்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணிட்டோமே, ரிஜிஸ்டர் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் நம்மளுடைய டிவோர்ஸ் ஆனது, நமக்கு திருமணம் வந்து டிவோர்ஸ் ஆயிடுது இல்லையா, டிசால்வ் ஆயிடுது இல்லையா, அதை திரும்ப போய் நம்ம ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கேன்சல் பண்ணணுங்கிறது கிடையவே கிடையாது, கேன்சல் பண்ணவும் முடியாது. ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் திருமணத்தை கேன்சல் செய்வதுங்கிறது முடியாத ஒரு விஷயம். திருமணத்தை வந்து ரிஜிஸ்டர் பண்ணதான் முடியும். ஒரு திருமணத்தை ரத்து செய்யும் அதிகாரம் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால ஒரு கல்யாணத்தை ரத்து செய்யும் அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. நீதிமன்றம் அந்த கல்யாணத்தை ரத்து செஞ்சுட்டா எந்தெந்த இடத்துல எல்லாம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ பை டிஃபால்ட் கேன்சல் ஆயிடும். நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸை தேடி போய் அதை கேன்சல் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை.